ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருடத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு என்னென்ன யோகங்கள் பலன்கள் கொடுக்க போது பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராசியில உங்க நட்சத்திரம்லாம் வராங்க. மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்தரம் 1ஆம் பாதம். சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த பராபவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான், அதாவது உங்க ராசிநாதன் மேஷ ராசியில் உச்சம் பெறும்போதுதான் இந்த தமிழ் வருடமே பிறகுதுங்க. முதல்ல இந்த பராப வருடம் என்னென்ன எதை நோக்கி போகுதுன்னு பார்ப்போம். இந்த பராப வருடன்றது பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்கள் மூலயமா தொழில் வளம் மேம்படுறது, அதன் மூலயமா பொருளாதார வளர்ச்சி அமைக்கிறது, இயற்கை சார்ந்த சூழ்நிலை. வருடம் இன்னும் பார்க்கும்போது இந்த 4 கிரகங்களை வைத்துதாங்க நம்ம பார்த்தாகணும். ஏன்னா மாத கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் மாதம் மாதம் ஒரு கிரகத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 30ல இருந்து 40 நாள்ல இவங்க ஒரு வீட்டுக்கு மாறுவாங்க. சோ இவங்க மாறும்போது அதனோட கிரக நிலையங்கள் உங்க வீட்டுக்கு எப்படி இருக்குன்றது அது மாத பலன்ல அது மாறும். அதே மாதிரி உங்களோட தனி மனித ஜாதகத்தில் உங்களோட கிரக நிலை, சனி பகவான் அங்க எப்படி இருக்காரு, சூரியன் எப்படி இருக்காரு, சுக்கிரன், அதன் அடிப்படையில உங்களுக்கு என்ன தசை நடக்குது, உங்களுக்கு ஆக்சுவலா என்ன புத்தி நடக்குதெல்லாம் பலன் வேற ஆகும். சோ கோச்சார அடிப்படையில் இப்பொழுது இருக்கிற கிரக நிலை எப்படின்னா, மிதுன வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு. ஆல்ரெடி அஷ்டம சனியா உங்களுக்கு சனி பகவான் மீன வீட்டுல குரு வீட்டுல வந்துட்டாரு. சரிங்களா? சோ ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதத்துல அவங்க இடத்த மாறுவாங்க. அதாவது 7ஆம் வீட்டுல இருந்து கும்ப வீட்டுல இருந்து மகர வீட்டுக்கு ராகுவும், அதாவது கடக வீட்டுக்கு கேதுவும் மாறுவாங்க. சோ இந்த 4 கிரக நிலைகளின் கோச்சார அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன பலன்கள், என்ன விஷயத்தில் உங்களுக்கு பலன்கள் கொடுக்க போகுது, வேலை விஷயத்திலாம், தொழில் விஷயத்திலாம், மாணவர்கள் இருந்தா படிப்பு, என்ன அமைப்புகள்லாம் பார்ப்போம் ஒன்னு ஒன்னா. முக்கியமா மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் சிறப்பா வருவீங்க. ஏன்னா குரு பகவான் ஜூன்ல 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சரிங்களா? 12ஆம் இடத்துல அவரு, அதாவது கடக வீட்டுல உச்சம் பெறாருங்க. சோ அவரு 5ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் வீட்டை பார்க்கும்போது நினைச்ச பட்டப்படிப்பு, அதாவது தொழில் கல்வியா இருந்தும் சரி, டாக்டரா இருந்தும் சரி, இல்ல அட்வொகேட்டா எதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி முயற்சி பண்றீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு சாதகமா ஆக்கி அந்த படிப்பு படிக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கும். சில பேர் கவர்மெண்ட், சரி இது ஒரு இதுவா இருக்கட்டும், சில பேர்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்ன்ற மாதிரிலாம் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருந்திருப்பாங்க ரொம்ப வருஷமா. அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார் 7ஆம் பார்வையா. சோ 6ஆம் இடத்தையா பார்க்கும்போது யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலையா முயற்சி பண்ணிருக்கீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க, இல்ல கவர்மெண்ட் வேலைக்காக நிறைய வாட்டி முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு, அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குதுங்க சிம்மராசி நேர்களே. அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில, பொதுத்துறையில இருக்கிறவங்க பதவி உயர்வு, உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது, உங்களோட அங்கீகாரம், கௌரவம் இது பண்றதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல, அதாவது உங்களுக்கு 12ஆம் இடத்துல 5க்கு அதிபதி வர்றதுனால மாணவர்கள் படிப்பு விஷயமா வெளிநாட்டுக்கு போறது, வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போறது, இல்ல தொழில் ஏதாவது வெளிநாட்டுல ஆரம்பிக்கிறது, இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. முக்கியமா இந்த ஒரு அமைப்பு இருந்தாலும் பூர்வீக பிரச்சனை, பூர்வீக சொத்து, இப்ப சிம்ம ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் உங்க மனைவியோ, இல்ல உங்க கணவரோட சொத்துக்களோ, இல்ல உங்க அப்பாவின், உங்க அண்ணன் தம்பிங்க பிரச்சனை பண்ணியிருந்தாங்க, உங்க சொத்து தராம இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, நீண்ட நாளா வழக்குல இருக்குன்னா, சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, இந்த வேலை, அதாவது பூர்வீகத்தில் உங்களுக்கு வராமல் தடங்களாக இருந்து வந்த உங்களோட பங்கு, அதாவது உங்களோட நிலம், உங்களுக்கு வர வேண்டிய சொத்து எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கான அமைப்பு இந்த வருடத்தில் வந்துருங்க. குரு பகவான் 5க்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருந்து அவர் கரெக்டா 9ஆம் பார்வையா சனி பகவானை பார்க்கும்போது இந்த 8ஆம் இடம்ன்றது என்ன பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் யோகம், நீ எதிர்பார்க்காத இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் 8. அதே இடத்துல கண்டமும் இருக்கு, மறைவு எல்லாம் இருந்தாலும் குருவின் பார்வையால் உங்களுக்கு இந்த யோக நலன்கள் உண்டு. சிம்மராசியில யாரெல்லாம் லவ், இந்த மாதிரி கல்யாணம், காதல் வாழ்க்கையில இருக்கீங்களா, கல்யாண வாழ்க்கை கைகூடும். முக்கியமா முக்கியமா சிம்மராசியில இருக்கிறவங்க நிறைய பேர் 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ற அமைப்பெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த அமைப்பெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? சில பேர் 2வது கல்யாணம் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. சோ அந்த அமைப்பும் உங்களுக்கு புதிய வாழ்க்கை, இது எப்படி சொல்லணும்னா, என்ன சார் இப்படி சொல்றீங்க, நான் ஏற்கனவே கல்யாணம் 2வது கல்யாணமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. திருமண வாழ்க்கை முறிவு ஏற்பட்டு 2வது திருமணம் அமைப்பு என்ற அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமா அமையும். இல்ல சார் நான் இப்போ தனியா பிசினஸ் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா அந்த அமைப்புல நீங்க பார்த்து போயிட்டு இருப்பீங்க. சரிங்களா? சோ ராகு பகவானும் 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால யாரெல்லாம் தொழில்ல
ஏதாவது டெவலப் பண்ணணும், புதிய முயற்சிகள் பண்ணணும். அதாவது தொழில் விஷயமா ஏதாவது வெளியூருக்கு போகணும், தொழில் விஷயமா வெளிநாட்டு மூலியமா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்ல தொழில் விஷயமா ஏதாவது உங்களுக்கு வந்து இன்கம் வருது, வெளிநாட்டு மூலியமா வருதுன்னா அதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பண்ணுவீங்க. அது மூலியமா உங்களுக்கு லாபங்களும் வரும். ஃபாரின் மூலியமா வர வேண்டிய பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு, தொழிலெல்லாம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழிலை வந்து டெவலப் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் நீங்க இருக்கு. அதாவது இவ்வளவு நாளா நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் அது படிப்படியா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டிசம்பருக்கு அப்புறம் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ்மென்ட் கொண்டு போயிடுவீங்க. ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துலயே வந்துருவாரு. ஸோ ராகு 6ஆம் இடத்துல வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, குருவின் பார்வையில் 6ஆம் இடத்துல ராகு எதிரிகளை அடிச்சிருவாரு, உங்களோட கடன் பிரச்சனையை தீர்ப்பாரு, முக்கியமா தொழில் வேலை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. ஸோ இந்த டிசம்பருக்கு அப்புறம் பாருங்க, சிம்ம ராசிக்காரங்களாம் வந்து வேலை தொழில் முன்னேற்றம்லாம் தலை கொடிகட்டி பறப்பாங்க. அதுவும் இல்லாம வந்து பொது வாழ்க்கையில இருக்கவங்க, அரசியல இருக்கவங்க எல்லாம் பேரு புகழ், ஒரு அதாவது அதோட சிம்டம் வந்து உங்களுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஏன்னா ராகு பகவான் எப்பவுமே பாத்தீங்கன்னா அது நியரிங் டு த பிளானட், நியரிங் டு அதாவது அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து அதுக்கு உண்டான ஆக்டிவேஷன், அதுக்கு உண்டான செயல்திறனை, அதுக்கு உண்டான இன்டிவியூஷனை உங்களுக்கு கொடுத்துருவாரு. அது எப்பவுமே நிறைய பேருக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராகு திசை போறவங்களுக்கும் தெரியும், ராகு புத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ராகு கோச்சாரத்துல வரும்போது என்னென்ன பலன்கள் இருக்குதுலாம் நீங்க அனுபவிச்சுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா ராகு பகவான் ஒரு இடத்துக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ண போறேன்றத இன்டியூஷனா தெளிவா ஒரு சிம்டம்ஸை காமிச்சிருவாரு. ஸோ அந்த அமைப்பு சிம்மராசி கன்ஃபார்மா வரும். ஏன்னா கேது இவ்வளவு நாளா உங்க தலை மேல உட்காந்து நீங்க என்னென்ன முயற்சி பண்ணீங்களோ எல்லாத்தையும் போட்டு தடைப்படுத்திட்டே இருந்தாரு. ஏன்னா ராகு வந்து அள்ளி கொடுத்து போற கிரகம், கேது வந்து அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதெல்லாம் போய் இதுல போய் இது பண்ணாத, அதாவது நோய் கொடுக்கறதாலும் சரி, ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதாலும் சரி, ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து உங்களை வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப அந்த நிலைமை மாறும் இந்த வருஷத்துல. இந்த தமிழ் வருட பிறப்பு முடிஞ்ச உடனே, குரு வந்த உடனே இந்த அமைப்பெல்லாம் மாத்துவாருங்க. அந்த 3-4 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகுவும் கேதுவும் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க பாருங்க, அது பிரம்மாண்டமா இருக்கும். உங்களை வேலை தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். உடல்நல பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த நிலைமெல்லாம் மாறி தெம்பா கில்லியா அதாவது ஒரு சூப்பரா எழுந்து உட்காந்துருங்க. அதாவது நம்மளாம் எழுந்து மறுபடியும் வேலைக்கு போவோமா என்ற நிலைமையில இருப்பீங்க பாத்தீங்களா, ஜம்முன்னு இப்ப வந்து வேலைக்கு போயிடுவீங்க, பிசினஸ் ஆரம்பிச்சிருவீங்க, தொழில வந்து உட்காந்துருவீங்க. அந்த அமைப்பெல்லாம் டிசம்பருக்கு அப்புறம் சிறப்பா இருக்கும். ஸோ அது வரைக்கும் அதுக்குண்டான படிநிலைகள், அதுக்குண்டான ஆரம்ப நிலைகள், அதுக்குண்டான ஸ்டெப்புகள்லாம் நீங்க பண்ணுவீங்க. அதுக்குண்டான மாற்றத்தையும் கொடுத்துரும். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் யோகம், நீங்க எதிர்பார்க்காத பொருளாதார வசதி எல்லாம் உங்களுக்கு மேம்படும். சரிங்களா? ஸோ மொத்தத்துல இந்த பராபவ வருடம் சிம்மராசி நேயர்களுக்கு புதிய உற்சாகம், புதிய முன்னேற்றம், தொழில் வளம், புதிய அதாவது இனிமே பாருங்கடா என்னோட ஆட்டத்தைன்ற மாதிரி நீங்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.